சொர்க்கமே என்றாலும் அது கனடாவை போல வருமா? யோ தாடிகாரா, பயங்கர குஜாலா வெளிநாட்டுக்கு போறதுக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சுன்னு இருக்கிறியா? இரு வரேன். ராணி, என்னாச்சு? ராணி, என்னாச்சு? ராணி, ராணி, ராணி. ராணி, தாத்தா, பாட்டி, யாராச்சும் வாங்கல. தர்ஷினி, அத்தை, தாமரைக்கா. என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? அன்பான புருஷன்காரங்க தெரியுது. அதுவோசரம் தான் இப்படி பண்ணா. எப்படி பதறின்னு வந்து புடிச்ச? ஏய் சுமாரு, நான் உன் மேல வச்சது காதல் ஒண்ணும் இல்ல, கரிசனம். உன் இடத்துல யாரு இருந்திருந்தாலும் நான் இதத்தான் பண்ணிருப்பேன். இப்படிதான் பதறி போய் நான் பார்த்திருந்திருப்பேன். அதை நீ யூஸ் பண்ணிக்கிட்டு என்னை ஏமாத்தலான்னு பாக்குறியா? இந்த நடிப்பெல்லாம் நீ வேற யார்கிட்டயாவது வச்சுக்கோ. நான் உன்னதான் வச்சுக்க ஆசைப்படுறேன். இங்க பாரு, இப்படி எல்லாம் பண்ணி என்னை ஏமாத்தி வெளிநாடு போக விடாம பண்ணலான்னு பாக்குறியா? அது மட்டும் நடக்கவே நடக்காது. இன்னும் 2 நாள் தான், அப்படி சொயின்னு போயிட்டே இருப்பேன். நான் ஒன்னும் வெளியூருக்குலாம் போகல. நான் நினைச்சப்பெல்லாம் திரும்ப வரத்துக்கு. நான் போறது கனடா, என்னோட கனவு தேசம். என்னோட கரியரை நான் அந்த நாட்டுல தான் ஸ்டார்ட் பண்ணணுங்கிறது எத்தனை வருஷ கனவு தெரியுமா? போறதுக்கு முன்னாடியே இந்த ஆர்ப்பாட்டத்தை பண்றியே, ஒருவேளை போக முடியாம போச்சுன்னா என்னயா பண்ணுவ? ஏய், உன் வாய் பெனாயில் ஊத்தி கழுவு. எப்ப பார்த்தாலும் அபசகுணமாவே பேசிக்கிட்டு இருக்க. இன்னும் 2 நாள் தான். 2 நாள்ல ஃப்ளைட் ஏறி நான் பாட்டு போயிட்டே இருக்க போறேன். யாராலையும் என்ன தடுக்கவே முடியாது. நீ எப்படி வெளிநாட்டுக்கு போற நானும் பாத்துறேன். இந்த பாரியா, உன்னை எங்க இருக்க வச்சு உன்னை போக விடாம பண்ற பாக்குறியா? என்ன ஓவரா பேசுற? நீ கேட்டா என்ன சொல்லுவ? பொம்மி அக்கா கிட்ட போய் என்ன தடுத்து நிறுத்த சொல்லி சொல்லுவ, அப்படிதானே? அதையெல்லாம் நம்பி ஏமாற ஆளு இந்த சித்தார்த் இல்ல. யோ, நீ வெளிநாட்டுக்கு போறத தடுக பொம்மி அக்கா வேற வரணுமா? அவங்களுக்கு வேற வேலை இல்ல, அத நானே பாத்துக்கிறேன். சும்மா இந்த வாய்ஸ் அவடெல்லாம் என்கிட்ட வேண்டாம். நீ சொல்ற எதுவுமே நடக்க போறதில்ல. இந்த தடவை கண்டிப்பா என்கிட்ட நீ தோக்கதான் போற. போடி. இப்போ சொல்றேன்யா, நீ வெளிநாட்டுக்கு போக மாட்ட, போகவும் முடியாது. பாத்துக்கலாமா? ஆவுனா பொம்மி பொம்மின்னு நம்ம ஏமாத்த பிளான் போட்டுட்டே இருப்பா போல. சரியான ஃப்ராட் இவ. பொம்மி இருக்கிறது நெசம். நான் அப்படி மனமுருகி வேண்ட போய் தான் ராணி இப்ப உசுரோட வந்து நிக்கிறா. இது எப்படி நடந்துச்சுன்னு இன்னும் கூட எங்களுக்கு புரியல. எங்க நாலேஜுக்கே தெரியாம ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. ஒருவேளை இவங்க சொல்ற மாதிரி பொம்மி வருது உண்மையா?
9 விளக்க போட்டு மனசார பொம்மி அக்காவை கூப்பிட்டா பொம்மி அக்கா வரும்யா, வந்து நம்ம கஷ்டத்தை எல்லாம் தீர்த்து வைக்கும். நாமளும் ட்ரை பண்ணி பார்க்கலாமா? இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் சொன்ன மாதிரி வீட்டுக்குள்ள புகுந்து அந்த கிழவனை அட்டாக் பண்ணி அந்த ஆள் கதையை முடிக்கிறீங்க. சித்தார்த் வெளிநாட்டுக்கு போறது பிடிக்காமலும் தாத்தா சொத்தை எல்லாருக்கும் எழுதி கொடுக்கணும்னு சொன்ன காரணத்தினாலதான் ராணி தன்னோட குப்பத்து ஆளுங்களை வச்சு தாத்தாவை கொன்னுட்டான்னு இந்த வீட்டுல இருக்கிறவங்கள நான் நம்ப வச்சுக்கிறேன். அதுக்கு ஏத்த மாதிரி எல்லா ஆதாரத்தையும் நான் செட் பண்ணியே வச்சிடறேன். சார் சூப்பர் ஐடியா சார். நீங்க சொன்ன மாதிரி நாங்க பண்ணிடுறோம். நீங்க பண்ண வேண்டிய வேலையை ஆரம்பிச்சிருங்க. முக்கியமான விஷயம், ரொம்ப கவனமா பண்ணணும். இப்படி ஒரு ஐடியாவை வச்சு இப்ப தாத்தாவை போட்டு தள்ள போறோங்கிறது என் அம்மாவுக்கும் ஒய்ஃபுக்கும் கூட தெரியாது. என்னோட திட்டப்படி எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதும் நானே அவங்க கிட்ட சொல்லிக்கிறேன். இங்க பாருங்க, சத்தம் வெளியே வராம பிசிறு தட்டாம அந்த கிழவன் கதையை முடிக்கணும். வேலையை என்கிட்ட விட்டீங்கல்ல, கவலை விடுங்க சார், நாங்க பாத்துக்கிறோம். பூமி, இவங்கள சொல்ற மாதிரி நீ இருக்கன்னா நீ என்கிட்ட வந்து பேச. எல்லாரும் நீ இருக்கிறதா பேசுறதா சொல்றாங்க. அப்ப இது வரைக்கும் என்கிட்ட வந்து பேசணும்னு உனக்கு ஆசையா இல்லையா? ஏன் பொம்மி, உன்னை பார்க்கணுங்கிற ஆசையோடையும் நம்பிக்கையோடையும் தான் நான் இந்த விளக்கை ஏத்துறேன் பொம்மி. டேய், அந்த கிழவனை பின்னாடி இருந்து தாக்கி அவர் கத்த முடியாதபடி கை காலெல்லாம் கட்டி போட்டு அப்படியே சத்தம் இல்லாம குத்தி போட்டுட்டு வந்த தடையும் இல்லாம எஸ்கேப் ஆயிடணும். சரியா? சரிண்ணே. மாஸ்க் எடுத்து போடுங்கடா. பொம்மி, நாளை கழிச்சு நான் வெளிநாட்டுக்கு போறேன். என்னடா இப்படி தாத்தா பாட்டி எல்லாம் விட்டுட்டு இவன் போறானேன்னு உனக்கு தோணி இருக்கும். ஆனா என்னால இந்த வீட்டுக்குள்ள இருக்க முடியல பொம்மி. சத்தியமா இருக்க முடியல. எங்க பார்த்தாலும் நீ இருக்கிற மாதிரியே இருக்கு. நம்ம ரூம்குள்ள போனா நம்ம ஒன்னா இருந்த ஞாபகங்கள் என்ன சுத்தி சுத்தி வருது. என்னால முடியல பொம்மி, சத்தியமா முடியல. நான் ஒரே அடியா இங்கிருந்து போயிடுறேன் பொம்மி. நான் போறதுக்கு முன்னாடி உன்னை பார்க்கணும் பொம்மி. நீ எனக்காக வருவல்ல? இவங்க சொன்னதுக்காக நான் இந்த விளக்கை ஏத்தல பொம்மி. அந்த ராணியை காப்பாத்துறது ஏதோ ஒரு சக்தின்னு டாக்டர் சொன்னாரு. அது நீதான்னு ராணி அடிச்சு சொல்றான். அந்த நம்பிக்கையில நான் இந்த விளக்கை ஏத்துற பொம்மி. வா பொம்மி. பொம்மி, அப்படி மட்டும் நீ நேர்ல வந்தா நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் பொம்மி. நான் உன்னை விட்டுட்டேன் பொம்மி. உன் உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சும் உன்னை தனியா விட்டது ஏன் தப்புதான் பொம்மி. அதுக்காக நான் உன்கிட்ட மனசார மன்னிப்பு கேட்கணும் பொம்மி. வா பொம்மி. அதே மாதிரி உன்னோட ஆசைகள் என்ன? நீ உயிரை விடுற சமயம் என்கிட்ட ஏதாவது பேசணும்னு நினைச்சிருந்தியா? என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லு பொம்மி. வா பொம்மி, வா.
எல்லாமே பொய். அவங்க என்னை ஏமாத்துறாங்க. அவன் சொல்றதெல்லாம் சுத்த பொய் பூமி. இல்லனா நானே விளக்கேத்தி கூப்பிட்டோம் என் முன்னாடி நீ வராம இருப்பியா? இல்ல பூமி, அவ உன்னை வச்சு ஏதோ ஒரு கேம் ஆடுறா. இருக்கு, அவளுக்கு இன்னைக்கு இருக்கு. சரியான ஃப்ராட. யாருப்பா? யாரு? யாரு? ஏய், யாரு? சுந்தர், ராணி! என்னடா பாத்துட்டு இருக்க? குட்ரா! என்ன சத்தம்? தெரியலையா? கீழே தான் கேக்குது. கீழையா? அப்பா என்னாச்சுப்பா? என்னாச்சுப்பா? சொல்லுங்கப்பா. எனக்கு ஒண்ணும் இல்லம்மா. யாரோ 4 கொள்ளைக்காரங்க நம்ம வீட்டு உள்ள பூந்துட்டாங்க. நான் தண்ணி குடிக்க வந்தப்ப என்ன பார்த்துட்டானுங்க. ஆமா, அதுக்கப்புறம் என்ன அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான்
கத்தி கூப்பாடு போட்டதுல சத்தம் கேட்டு சரியான நேரத்துல ராணி தான் என்னை வந்து காப்பாத்தினா. இல்லைன்னா என்னை கொன்னுட்டு வீட்டுல இருக்கிற நகை பணத்தெல்லாம் கொள்ளையடிச்சிருப்பாங்க. நானா? என்ன தாத்தா சொல்றீங்க? நல்ல வேளை அவனுக்கு சித்தார்த் ராணி கையில மாட்டல. அப்படி மட்டும் மாட்டிருந்தா என் கதை கந்தலா இருக்கும். தாத்தா என்ன சொல்றீங்க? உங்களை ராணி வந்து காப்பாத்தினாளா? ராணி என் கூட ரூம்ல தான் இருந்தா. சத்தம் கேட்டு நானும் அவளும் ஒன்னாதான் எழுந்து வந்தோம். டேய் இல்லடா, நான் இவ்வளவு தூரம் சொல்றேன், நம்ப மாட்டேங்கிறீங்க. இவதான் இந்த கொள்ளைக்காரங்கிட்ட என்னை காப்பாத்தினா. சரி சரி தாத்தா, ராணி தான் உங்களை காப்பாத்தினா போதுமா? ஆனா இந்த விஷயத்தை அப்படியே விட்டுற கூடாது. உடனே நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன். சித்தார்த் சொல்றது சரிதான்ப்பா. போலீஸ்க்கெல்லாம் போக வேண்டாம். வீட்டுல ஒண்ணு மாத்தி ஒண்ணு பிரச்சனையாவே இருக்கு. இதுல இந்த பிரச்சனை வேறியா? வேண்டாம்ப்பா, விட்டுடு. எதுவா இருந்தாலும் காலையில பாத்துக்கலாம். அப்பா நீங்க வாங்கப்பா, உள்ள வந்து எதிரி. வாங்கப்பா. ஏண்டா மனோ, வீட்டுக்குள்ள புகுந்து கொள்ளையடிக்க பார்த்திருக்காங்க. பெருசா வேற போட்டு தள்ள முயற்சி பண்ணிருக்காங்க. யாரா இருக்கும்? மா யாருன்னெல்லாம் எனக்கு தெரியலம்மா. நீங்க வேணா பார்த்துக்கிட்டே இருங்க. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இந்த மொத்த வீட்டையும் நானே கொள்ளையடிச்சிடறேன். வித்திக்கோரம். அவசரப்பட்டு ஏடா கூடமா ஏதாவது பண்ணி முதலுக்கே மோசம் பண்ணிடாத. இவ்வளவு வருஷம் நான் பொறுமையா இருந்ததோட பலன்தான் இன்னைக்கு நீயும் நானும் இந்த வீட்டுக்குள்ள இருக்கோம். எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் பிளான் பண்ணி பக்காவா பண்ணணும். புரிஞ்சுதா? சரிவா? சரிம்மா. ஐயோ, இந்த வீட்டுக்கு வந்து மாமாவை தாக்குனது யாரு? வந்தவங்களை அடிச்சு விரட்டினது ராணியா இல்ல பொம்மையான்னு தெரியலையே. ராணி இப்ப இருக்கிற நிலைமையில 4 கொள்ளைக்காரங்களை அடிச்சு ஓட விட்டுருக்க முடியுமான்னு தெரியல. ஒருவேளை பொம்மிதானோ? பொம்மியா இருந்தா நான் தூங்கின்னு தானே இருந்தேன். அந்த தாடிகாரன் அடிச்சு புடிச்சு எழுந்த சத்தத்தை கேட்டுதான் நானே எழுந்து வந்தேன். என்ன ஏதுன்னு பதறி போய் இங்க வந்து பார்த்தா தாத்தா அவரை நான் ரவுடிங்லாண்டு இருந்து காப்பாத்தினு சொல்றாரு. ஒன்னும் புரியலையே, ஒரே குழப்பமாகுது. இந்த விளக்க யார் ஏத்துனா? அப்போ பொம்மி அக்கா நீதான் வந்து தாத்தாவை காப்பாத்தினியா? உன்னை பார்த்துட்டு தான் தாத்தா நான் சொல்றாரா? நீ இந்த குடும்பத்துக்கோசரம் எனக்கோசரம்னு என்னென்னவோ பண்ற. இதுக்கெல்லாம் நான் என்ன உனக்கு பண்ண போறேனே தெரிலக்கா. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன்க்கா, எப்படியாவது உன்னோட ஆசைய நான் நிறைவேத்தாம இந்த தாடிகாரன் இல்ல யார் சொன்னாலும் இந்த வீட்டு விட்டு நான் போவே மாட்டேன்க்கா. இது உன் மேல சத்தியம்க்கா. தாத்தாவை கொல்ல வந்தது யாரா இருக்கும்? அந்த ஆளுங்களுக்கும் தாத்தாக்கும் என்ன சம்பந்தம்? ஒருவேளை தாத்தாவை யாராவது கொல்ல சொல்லி ஸ்கெட்ச் போட்டிருப்பாங்களோ? ஒன்னும் புரியலையே. வந்தவங்க யாரு என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்பதான் இதுக்கு பின்னாடி யாரு இருக்கிறான்னு கண்டுபிடிக்க முடியும். ஏய், நீயும் ரூம்ல தானே படுத்திருந்த? சத்தம் கேட்டு ஏன் கூட தானே கீழே இறங்கி வந்த? தாத்தா என்னன்னா நீதான் வந்து அவரை காப்பாத்துனதா சொல்றாரு. உண்மையா அங்க என்ன நடந்தது? அவரை காப்பாத்துனது நீ இல்ல, அப்ப வந்தது யாரா இருக்கும்? பொம்மி அக்கா தான் வந்து காப்பாத்தினாங்கன்னு சொன்னா நீ என்ன நம்பவா போற?
யோ, நான் தான் போய் தாத்தாவை காப்பாத்தினேன். ஏய், என்ன நீ குழப்பற? நான் ஒன்னும் குழப்பலையா? அங்க என்ன நடந்துச்சுன்னா, ஏய் எப்பா சாமி போதும். உடனே பொம்மி அக்கா அது இது நீ ஆரம்பிச்சிருவ. எனக்கு காலையில நிறைய வேலை இருக்கு. நான் கனடா போறதுக்கு நிறைய பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்கு. ஆளை விடு, நான் போய் தூங்குறேன். யோ தாடிகாரா, எந்திரியா, எந்திரின்றல்ல. என்ன விஷயம்? இல்ல, என்ன ஒரேடியா விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போற. கடைசியா எனக்குன்னு சில ஆசைங்கள்லாம் இருக்கு. அத்தை நிறைவேற்றிட்டு போறியா?